இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மாந்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே 9 நவ கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருத்துக்குமே தெரியும். அதாவது சாஸ்திரத்தை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் 9 கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அந்த கிரகங்களுக்குன்னு ஒரு அதீத தன்மை இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த 9 நவ கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த மாதிரி 9 கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த 9 கிரகங்களுக்கு மேலாக மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம் இருந்துகிட்டு இருக்கிறாரு. மலையாள சாஸ்திரத்தில் இந்த மாந்தி அப்படிங்கிறதுக்கு குளிகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருந்துகிட்டு இருக்குது. இந்த குளிகன் அப்படிங்கிறது எப்படி, இந்த 9 கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வரலாறு நம்ம ஓரளவுக்கு தெரியும். இந்த குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தியினுடைய வரலாறு என்ன, மாந்தியினுடைய பிறப்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் புராண காலத்தில் ராவணன் இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் என்னை எதிர்க்கக்கூடாது, எந்த சக்தியாலும் என்னை ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கியிருந்தார். அந்த வரம் வாங்கும் பொழுது மனுஷனை வேணால் ஜெயிச்சிடலாம், ஆனால் நவகிரகத்தை பொறுத்தளவுக்கு நவகிரகம் எல்லோரையும் ஆட்டு வைக்கும் இல்லையா. அதனால் ஒரு மனுஷால் இந்த உலகத்தில் ஜனனமாவதற்கும் மரணமாவதற்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நவகிரகம் அதி முக்கியம் என்பதை அடிப்படையாக உணர்ந்த ராவணன் இந்த 9 நவகிரகங்களையும் தன்னுடைய தவ வலிமையால் கட்டி போட்டுறாரு. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு காலத்தில் தன்னுடைய தவ வலிமையில் ராவணன் இந்த 9 நவகிரகங்களையும் கட்டி போட்டு, அதாவது இந்த 9 நவகிரகங்களுக்கு மேலே இவருடைய ஆட்சி தான் பெருசு அப்படிங்கிற அளவுக்கு 9 நவகிரகங்களையும் சக்தி இழக்க செய்து தன்னுடைய காலடியில் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 9 நவகிரகங்களும், ஏன்னா நவகிரகம் இல்லை அப்படின்னாலே இந்த பிரபஞ்சம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு, பிரபஞ்சம் இயங்குவதற்கு முக்கிய மூல காரணம் கண்டிப்பாக நவகிரகம் அப்படிங்கிற விதி இருக்கிறதுனால இந்த 9 நவகிரகங்களும் ஒன்று கூடி ஒரு முயற்சி பண்ணுது. என்ன பண்ணுது, அதாவது தன்னுடைய சக்தியெல்லாம் அடிபடக்கூடிய அளவுக்கு, அதாவது நம்மளுடைய பலமெல்லாம் இல்லாத அளவுக்கு இவர் வரம் வாங்கியிருக்காரு. அப்போ நாம் இந்த ராவணன் என்று சொல்லக்கூடிய கொடியவனை ஜெயிக்க முடியாது. அப்போ நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து புதிதாக ஒரு கிரகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையோடு சிந்தனை செஞ்சு அந்த ராவணன் காலடியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் ராவணனுக்கு தெரியாமல் தன்னுடைய உடம்பில் அதாவது அரிப்பெடுத்து சொறிகிற மாதிரி சொரிஞ்சு கொஞ்சம் அழுக்கு உருண்டை எடுக்கிறாங்க. 9 கிரகங்களும் ராவணனுக்கு தெரியாமல் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளை ஒன்று சேர்த்து அது ஒரு சிறு உருண்டையாக எடுத்து அந்த உருண்டைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அனுகிரகம் அப்படிங்கிறத விட அந்த உருண்டைக்கு அந்த அழுக்கு உருண்டைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி தர்றாங்க. அப்போ அந்த சக்தி தரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உருண்டை கேட்குது, நீங்கள் 9 பேரும் எவ்வளவு சக்தி இருந்தாலும், அதாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய, நீங்கள் பார்த்து என்ன ஒரு சக்தி கொடுத்துருந்தாலும் என்ன ஒரு யோகத்தை கொடுத்துருந்தாலும் அந்த யோகத்தை தடுக்கவோ அல்லது கொடுக்கவோ எனக்கு மட்டும்தான் பலம் வேணுங்கிற விஷயத்தை கேட்குது இந்த உருண்டை. அந்த உருண்டைக்கு பெயர் தான் மாந்தி பகவான் வைக்கிறாங்க. அப்போது இந்த 9 கிரகங்களும் சேர்ந்து செய்ய முடியாத ஒரு நல்லதை இந்த மாந்திங்கிற ஒரு கிரகமே செஞ்சிடும். 9 கிரகங்களும் சேர்ந்தும் செய்ய முடியாத கெட்டதை கூட இந்த மாந்தி ஒருவரே செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் மலையாள நாட்டில் மலையாள சாஸ்திரத்தில், அதாவது குளிகன் நிற்கிற இடம் குட்டிச்சுவர் அப்படிங்கிற ஒரு ஆழமான வார்த்தையை சொல்லி வச்சுருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த 9 கிரகங்களும் சேர்ந்து செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு நன்மையை இந்த ஒரு கிரகமே செய்ய முடியும். 9 கிரகங்களும் சேர்ந்து செய்ய முடியாத கெட்டதையும் இந்த ஒரு கிரகமே செய்ய முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த கிரகம்தான் மாந்தி பகவான் அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில், அதாவது கடந்த நிகழ்ச்சியில் மாந்தி பகவான் அப்படின்னா யார், அவருடைய பிறப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இந்த விஷயத்தை கேட்டு, அதாவது எங்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது, எங்களுக்கு தெரியாத நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க சார் அப்படின்னு நிறைய பாராட்டுதல் அப்படிங்கிறத விட நிறைய நன்றி சொல்லியிருக்கீங்க. நன்றி சொன்ன உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியையும் மண்டியிட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த, அதாவது 9 நவகிரகங்களுக்கு மேலே மிகப்பெரிய அமைப்பு, மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய பலம் வாய்ந்த மாந்தி என்ற இந்த குளிகன் ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கும் பொழுது, ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அப்போது இந்த ஒவ்வொரு கட்டங்கள்லையும் இந்த மாந்தி இருந்தது அப்படின்னா,
ஒவ்வொரு கட்டங்கள்லையும் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் இருந்தால் எந்த மாதிரி நல்லது அப்படிங்கிறத கடந்த நிகழ்ச்சியில நான் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் மற்ற எந்த கிரகங்கள் இருந்தால் கூட அந்த கிரகத்தினுடைய அதிசார பலத்தை தடுத்து இவர் மட்டுமே, மாந்தி பகவான் மட்டுமே தன்னுடைய பலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய, நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த இந்த மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் ஒருவருடைய லக்னத்தில் இருந்தார்னு வைங்களே, லக்கணத்தில் மாந்தி இருந்தால் இந்த லக்கணம் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் ரீதியான, நிறம் ரீதியான, தலை சம்பந்தப்பட்ட வகையில் வரக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட விஷயமாக, அல்லது உங்களுடைய நடை, உடை, பாவனை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணநலன்கள், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது தான் லக்கணம். லக்கணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கே பயன்படக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட லக்கணத்தில் இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம், அதாவது நீங்கள் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராகவோ, மிகப்பெரிய செல்வந்தராகவோ, மிகப்பெரிய கோடீஸ்வரராகவோ இருந்தால் கூட அந்த கோடீஸ்வரருக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் மற்றவங்களுடைய பார்வையில் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஒருவர் மருத்துவர்னா அந்த மருத்துவருக்கு உண்டான ஒரு உடலமைப்பு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒருவர் வேறு வகையான தொழில் இருந்தார் அப்படின்னா, அதே மாதிரி ஒருவர் கோயிலில் அர்ச்சகர் அப்படின்னா அவருடைய தோற்றம் அர்ச்சகருக்கு உண்டான ஒரு தோற்றமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தோற்றங்கள் இல்லாமல் எந்த தொழிலை அல்லது எந்த நிர்வாகத்தை சார்ந்திருக்கிறீங்களோ அந்த நிர்வாகத்துக்கு உண்டான தகுதி உங்ககிட்ட குறைவாக காணப்படக்கூடிய அமைப்பை இந்த மாந்தி பகவான் எடுத்து விட்டுருவார். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளவு யோகம் இருந்தாலும், ஏதாவது ஒரு வகையில் யோகம் இருக்கும் இல்லையா, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்கள், உங்களுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்காம உங்களோட சுற்றியுள்ள மற்றவர்களுக்கு போகக்கூடிய பாக்கியங்களை தான் அதிகமாக கொடுக்குங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாந்தி பகவான் லக்கணத்தில் இருந்தார் அப்படின்னா, லக்கணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களை, அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்காம உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பொதுவாகவே ஒருவர் சிவப்பாக இருக்காருன்னு வைங்களே, அந்த நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய ஒரு சூழலும் இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் இருந்துகிட்டு இருக்கும். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், எவ்வளவு பெரிய சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய ஒரு சூழலும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தெளிவாக இருந்தால் கூட அந்த தெளிவான சூழல்களை, தெளிவான சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய, சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு தேவையில்லாத திண்டாட்டங்களும் இருந்துகிட்டு இருக்கும். ஆக லக்கணத்தில் மாந்தி இருந்தார் அப்படின்னா, அதாவது உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும், உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்களையும், உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய மேன்மைகளையும் தடை செய்யக்கூடிய அமைப்பு தான் மாந்தி என்ற இந்த குளிகனுக்கு, அதாவது குளிகன் என்ற மாந்தி பகவானுக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே லக்னத்தில் மாந்தி இருந்தால் தலை சம்பந்தப்பட்ட வகையில் இந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு கொடூரமான எண்ணம், எந்த நேரம் பார்த்தாலும் கோபமாக இருக்கக்கூடியது, எந்த நேரம் பார்த்தாலும் சிடு சிடுன்னு ஒரு படபடப்பாக இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான ஒரு குணநலன்கள், இந்த மாதிரியான ஒரு முக அமைப்புகள். நீங்கள் சிவப்பாக இருக்கிறீங்க, அழகாக இருக்கிறீங்கன்னு இருந்தால் கூட அந்த அழகாக சிவப்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய முகத்தில் கொஞ்சம் கோபமாகவே இருக்கக்கூடிய அல்லது கடுகடுன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாந்தி பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் மாந்தி பகவான், குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் ஒருவருடைய லக்னத்தில் இருந்தார்னா எந்தெந்த மாதிரியான அமைப்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த நிகழ்ச்சியில், நாளைய நிகழ்ச்சியில் இதே மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம்.